வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களோட வண்ண மருத்துவம் கிளாஸ்ல நான் பாத்துட்டு இருக்கேன் ஐயா. அதுல ரொம்ப நல்லா கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் எனக்கு சில பல கேள்விகள்லாம் இருக்குதுங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ் பேப்பர் மட்டும் தான் அதுல பயன்படுத்துறோமா ஐயா? நல்ல அருமையான கேள்விங்கம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒளி ஊடுருவி பாயக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும். ஒளி எதுலாம் ஊடுருவோம்? இப்போ ஒரு மரம் வைக்கிறோம், மரத்துல ஒளி ஊடுருவோமா? ஊடுருவாது. அது மாதிரிதான். அப்போ இந்த வண்ணத்தாள்கள்ல என்ன நமக்கு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி இது வழியாக ஊடுருவும் போது, சூரிய ஒளியோ இல்லை நம்ம வந்து விளக்கு வைக்கும் போது ஊடுருவும் போது, இதன் வழியாக ஊடுருவும் போது இந்த குறிப்பிட்ட வண்ணத்தை மட்டுமே கீழே இறங்கும். அதுக்காகத்தான் நாம வந்து இந்த கிளாஸ் பேப்பரை சூஸ் பண்றோம். வேற மற்ற பேப்பரை பயன்படுத்துவது. 7 வண்ண பேப்பர்களை தயார் செய்வது எப்படிங்க? நமக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை வண்ணம் நாம சொல்றது பாத்தீங்கன்னா என்னென்ன வண்ணங்கள், அடிப்படை வண்ணங்கள் நீங்க வகுப்பெல்லாம் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாருமே கேள்வி கேட்கணும் தானே. சிவப்பு, மஞ்சள், நீலம். சிவப்பு, மஞ்சள், நீலம், RYP. இப்போ 7 வண்ணங்கள் நம்ம அதுல இருந்து எப்படி எடுக்கிறதுன்றத நான் சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன்? எப்படி எடுக்கிறது, 7 வண்ணங்கள் எப்படி எடுக்கிறோம்னு சொன்னோம். ஆரஞ்சுக்கு வந்து சிவப்பும் மஞ்சளும் சொல்லிருக்கோம். அங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, நமக்கு ஆரஞ்சு வண்ணம் தேவைப்படும். என்ன பண்ணிருக்கோம்? சிகப்பையும் மஞ்சளையும் பயன்படுத்திருக்கோம். அப்ப என்ன நமக்கு கிடைக்குது? இது மஞ்சள், இது சிவப்பு, சேர்த்து என்ன கிடைக்குது? ஆரஞ்சு வண்ணம் கிடைக்கின்றது. அடுத்ததுமா பச்சைக்கு வந்து மஞ்சள், நீலம் சொல்லிருக்கோம். பச்சைக்கு வந்து நாம என்ன பண்ணோம்? மஞ்சள், பச்சை எப்படி தனியாவே கிடைக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி நாம பச்சை பேப்பர் கிடைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. மஞ்சளையும் நீலத்தையும் 2 அடுக்காக வச்சு சுத்திட்டோம், என்ன ஆயிடும்? பச்சை வண்ணம் கிடைக்கும். அடுத்த கலர் வந்து சிவப்பும் மஞ்சளும், சிவப்பு நீலம், வயலட்டுக்கா? சிவப்பு நீலம். இங்க நம்ம வயலட்டே கிடைக்குது. அப்படி கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிவப்பையும் நீலத்தையும் பயன்படுத்தி என்ன பண்றோம்? கண்டுபிடிச்சு. அடுத்தது வந்து இண்டிகோக்கு நீலம், சிவப்பு, நீலம். நீலம், சிவப்பு, நீலம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இது கூடவே வந்து இந்த சிவப்பை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நீலம், ஒரு சிவப்பு, மறுபடியும் இன்னொரு நீலம், இந்த மாதிரி ஒரு நீல கலரை வச்சுக்கோங்க, நேரம் நமக்கு இண்டிகோ கலர் கிடைக்கும். இண்டிகோ கலர் வந்து கடையில கூட கிடைக்குது. இருந்தாலும் கூட நாம என்ன பண்ண, இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணுவது மிக எளிமையாக இருக்கும். இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? 7 வண்ணம் எப்படி தயாரிக்கிறதுன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா போயிடுச்சு. 3 கலர் தான் கடையில கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. RYP கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி பச்சை வண்ண பாட்டில் கிடைச்சா ரொம்ப பச்சை இருக்கிறது நேரடியாக பயன்படுத்திக்கலாம். பச்சை வண்ணம் இதை பார்த்து நம்முடைய மாணவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீல கலர் பாட்டில் வச்சிருக்காங்க, சிவப்பு கலர் பாட்டில் வச்சிருக்காங்க. ரொம்ப அதிசயமான மிராக்கள் எல்லாமே பண்ணிருக்காங்க. அடுத்த கேள்வி ஐயா, ஏன் வெள்ளை நிற பாட்டில்களை பயன்படுத்த? அருமையான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த பாட்டில்கள்ல வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஒளி புகா வண்ணம் பாதுகாக்கப்படுகின்றது. சூரிய ஒளி வந்து உள்ள இருக்கக்கூடிய மருந்துல பட்டு அந்த மருந்து கெட்டுடுன்றதுக்காகவே இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, பிரவுன் கலர் பாட்டில் வருது. அப்ப இதன் வழியாக என்னன்னா, சூரிய ஒளி உள்ளே ஊடுருவ இயலாது. எந்த காரணம் கூட வெளியே சூடு போடுவார்கள். ஆனா அதே வந்து நம்ம வெள்ளை பாட்டிலாக நமக்கு இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி என்ன ஆகும்? இது வழியாக ஊடுருவும். நம்ம மேல வண்ணத்தாள்கள் பூசும்போது என்னன்னா, வண்ணத்தாள்கள் வழியாக எந்த வண்ணம் தேவையோ அந்த வண்ணம் மட்டும் என்ன ஆகும்? உள்ளே ஊடுருவி அதன் மீது பாயும். அதுக்காக நம்ம வந்து வெள்ளை பாட்டிலாக பயன்படுத்த வேண்டும். ஆனா இந்த மாதிரி வண்ண பாட்டில் கிடைக்கும் போது பச்சைனா பச்சை பயன்படுத்திக்கலாம், நீளம்னா நீளம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாத்திரைகளை வெள்ளை உருண்டை மட்டுமே ஏன் பயன்படுத்துவீங்க? மிக மிக அருமையான கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து யாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன கேட்டீங்கன்னா, நாம பெரும்பாலும் இந்த மாதிரி குளோபல்ஸ் நாம சொல்லியிருக்கோம், பயன்படுத்தணும்னு சொல்றோம். ஏன்னா இது வந்து ஊடுருவது ஈஸியா இருக்குன்றதுக்காக. ஆனா இன்னைக்கு ஒரு அடிஷனலா ஒரு செய்தி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா பயோ மாத்திரை தெரிஞ்சுங்களா? பயோ காம்பினேஷன் டேப்லெட்ஸ். இது நான் வந்து 28 தான் எடுத்திருக்கேன். ஜெனரலா டானிக்கா உள்ளதுதான். இந்த டேப்லெட்டுகளையும் நாம வந்து வண்ண மாத்திரைகளாக மாற்ற முடியும். இன்றைக்கு கூடுதலான ஒரு தகவல். நமக்கு வந்து என்ன வண்ணம் தேவையோ, எந்த நம்ம சாப்பிடக்கூடிய பயோல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாத்திரைகள் 28 காம்பினேஷன் இருக்குது. 28ல நமக்கு என்ன காம்பினேஷன் பயன்படுத்த போறோமோ அதுக்கு எந்த வண்ணம் தேவையோ அந்த வண்ணத்தை இந்த பாட்டில கட்டி, இந்த பாட்டில் மேல இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் இந்த மாதிரி நம்ம அப்படி கட்டி என்ன பண்ணணும், வெயில்ல வச்சுட்டோம்னா இந்த மாத்திரையும் என்ன ஆயிடும்? வண்ண மாத்திரையாக மாறும். புரியுதுங்களா?
இது வந்து எதுவுமே இல்லாதது பிளைன், எந்த வெறும் அந்த வண்ணம் மட்டும்தான் வேணுங்கிறோம். இப்போ நம்ம மாத்திரைகளிலும் வண்ணத்தை கலப்பது எப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கூடுதலான செய்தி. இப்ப நம்ம சாப்பிடுறோம் 28 டானிக். இந்த டானிக்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்ணத்தை தேர்வு செய்தால் அந்த வண்ணத்தை இந்த மாதிரி கட்டிட்டோம்னா வெயில வச்சுட்டு என்ன ஆகும், நமக்கு 28 ஒரு வகையில டானிக்கா வேலை செய்யும். கூட என்ன ஆயிடுது, இந்த வண்ணம் என்ன ஆயிடும் கூட நமக்கு வேலை செய்யும். ரொம்ப நன்றிங்க ஐயா. வண்ண எண்ணெய்களுக்கு எந்தெந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம் ஐயா? வண்ண எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எண்ணெய் தேவை அப்படிங்கறத பொறுத்தான். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். பொதுவா வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாத்துக்குமே. ஆனா சிலர் தலைக்கு பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஏதாவது நீரி பிரிங்காதி தயிர் இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்துறதா இருந்தால் அந்த எண்ணெய்களுக்கு நாம வந்து என்ன பண்ணலாம், வண்ணத்தை ஏற்றலாம். புரியுதுங்களா? பன்னீர், கண்ணு கொடுற பன்னீர், கண்ணு கொடுவோம் சுட்டா ரோஸ் வாட்டர் சொல்லக்கூடிய, அப்போ அதுக்கு வண்ணம் ஏற்றலாம். எல்லாத்துக்குமே வண்ணம் ஏற்ற முடியும். வெறும் தண்ணிக்கு மட்டும் இல்லாமல் எண்ணெய்க்கு கூட வந்து எப்படி என்ன ஏற்றுறோமோ அது மாதிரி எல்லாத்துக்குமே வண்ணங்கள் நம்ம ஏற்றலாம். தேவைக்கேற்ப கண்டிப்பாக. முகத்துக்கு நீங்க ஒரு ஆலிவ் ஆயில் தேய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவா ஆலிவ் ஆயில் முகத்துக்கு வச்சு அழகா இருக்கும்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. அப்ப என்ன பண்ணலாம், நாம வந்து ஒரு வெள்ளை பாட்டில், இந்த போல ஒரு வெள்ளை பாட்டில் எடுத்து அந்த வெள்ளை பாட்டில்ல ஆலிவ் எண்ணெயை ஊத்தி வெயில வச்சு எவ்வளவு நேரம் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 to 5 நாள் வைக்கணும். வெயில வச்சாதான் எண்ணெய் வந்து சார்ஜ் ஆகும். தண்ணி அப்படி கிடையாது, 2 மணி நேரம் வச்சாலே போதும், ஒரு நாள் வச்சா கூட போதும் தண்ணி. ஆனா எண்ணெய் அப்படி அல்ல. எண்ணெய் வந்து குறைந்தபட்சம் 4 to 5 நாள் வைக்கணும். ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணெய் என்ன பண்ணும், குளிக்க வச்சுக்கிட்டே இருந்தாதான் என்ன ஆகும், ஃபுல்லாவே சார்ஜ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்றோம், எண்ணெய்க்கு பயன்படுத்தும். ஒரு முறை சக்தி ஊட்டப்பட்ட எண்ணெயானது 2 வருடத்திற்கு இருக்கும். ஒரு முறை சக்தி ஊட்டப்பட்ட நீரானது 2 மாதம் இருக்கும். ஒரு முறை சக்தி ஊட்டப்பட்ட மாத்திரையானது 1 மாதத்திற்கு இருக்கும். இதுதான் அடிப்படை தத்துவம். ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நம்முடைய 2வது பேட்டி நினைக்கிறேன். முதல் பேட்டி முடிச்சிருக்கோம். மீண்டும் கேள்விகளை தொடருவோம். வண்ண ஒளியை பாய்ச்சும் போது எவ்வளவு இடைவெளி வைக்கணும்? நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்க செஞ்சதுதான், நீங்க ஆர்வமா நீங்க செஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த வகுப்புக்கு நீங்க ஒண்ணு பண்ணீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ஒளியை வைக்கும் போது இந்த மாதிரி வட்டமா ஒரு ஸ்லைடு மாதிரி செஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோங்களேன். ரொம்ப நீங்க தான் செஞ்சு கொடுத்ததுதான். இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேணுங்கிறத மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் ரப்பர் பேட் போட்டு கட்டாம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வழியா ஈஸியா பண்றதுக்காக ஒரு ஸ்லைட் பேட் பண்ணி இது மாதிரி நீங்க எல்லாரும் பண்ணலாம். அவங்க செய்யும்போது அடைக்கிறதுக்கு பேப்பரை கட்டாம இந்த மாதிரி ஒரு சிம்பிளா பண்ணிட்டா வேணுங்கிற மாதிரி ஸ்லைடுகளை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க வந்து ஒரு கண்ணாடி ஒண்ணு பண்ணிருந்தீங்க. நீங்க பண்ண கண்ணாடி தான் ரொம்ப சிம்பிளான கண்ணாடி. இது வந்து ஜென்ரலாவே நம்ம வந்து இந்த மாதிரி கண்ணில் போட்டு சொல்றதுக்காக ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி போட்டு எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் வந்து வலது பக்கம் ப்ளூ அப்படிங்கிறது. நம்ம காந்த சிகிச்சையிலே சொல்றோம், வலது பக்கம் என்ன, இடது பக்கம் எஸ். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதான் நம்ம பண்ணக்கூடிய கண்ணாடி. ரொம்ப சிம்பிளா கண்ணாடி. நம்ம குரூப்ல நிறைய பேர் கண்ணாடி பண்ணி போட்டிருக்காங்க. இதுதான் நீங்க பண்ண கண்ணாடி இங்க காட்டணுன்றதுக்காக தான். இந்த ஒளியை பாய்ச்சும் போது கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஒளியை பாய்ச்சும் போது அந்த இடத்துல வந்து உஷ்ணம் எவ்வளவு தூரம் படுதுன்றத பார்க்கணும். ரொம்ப கிட்டக்க கொண்டு போய் அது சூடாகாம இருக்கிற அளவுக்கு பண்ணா குறைந்தபட்சம் ஒரு 6 அங்குலம் இடைவெளி இருப்பது நல்லது. குறைந்தபட்சம் ஒரு 6 அங்குலம் நம்ம ஒரு ஜாம் பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி இருந்துச்சா நல்லது. அவங்களுக்கு சூடு பரவாயில்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்கலாம், தப்பு இல்லை. ஆனா ரொம்ப நெருங்கி வச்சுட்டாங்கன்னா உஷ்ணம் அதிகமாகிவிடும். அதுக்காகத்தான் நம்ம அதை சொல்றோம். சிகிச்சையை பொறுத்தவரையிலே கால அளவு என்பது ஒவ்வொருத்தர் உடலுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை நேரங்கள் மாறும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி 2 சிட்டிங்களே கூட சரியாயிடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் வந்து கூடுதலாக தேவைப்படும். இது என்னன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம சிகிச்சையில பாத்தீங்கன்னா வண்ண ஒளியை பாய்ச்ச வேண்டியது இருக்கும், வண்ண நீர் குடிக்க வேண்டியது இருக்கும், வண்ண உருண்டைகள் சாப்பிட வேண்டியது இருக்கும். இது எல்லாமே சேர்ந்ததுதான். பொதுவா வண்ண நீரை பொறுத்தவரையில நோய்க்கு தகுந்த மாதிரி, நோய் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா 3 வேளை சாப்பிட்டா போதும்னு சொல்லுவோம். நோய் அதிகமாக இருந்தால் 6 வேளை சாப்பிடணும்னு சொல்லுவோம். 60 மில்லி தான் வண்ண நீரை பொறுத்தவரையில. வண்ண நீர் வந்து முதல் முறை நம்ம குடிக்கும் போது அந்த டேஸ்ட் வித்தியாசமா தெரியும். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் தெரியவே தெரியாது. எந்த நீரா இருந்தாலும் முதல் முறை மட்டும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட், அதுக்கப்புறம் தெரியாது. அந்த கால அளவுகள்ங்கிறது நம்ம நோய் வந்து நாள்பட்ட நோய்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு 6 வேளை கூட சிகிச்சை அளிக்கலாம். தோன்றி மறையும் நோய்களுக்கு 2 வேளை 3 வேளை கொடுத்தா கூட போதும். ரொம்பவும் நாள்பட்ட நோய்களுக்கு கூடுதலாக நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியா நம்ம வந்து சிகிச்சை கொடுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி ரொம்ப நன்றிங்க. வண்ண உருண்டைகளை வண்ண நிற சாப்பிடுவதற்கான கால நேரம் என்ன?
வண்ண நிற உருண்டைகள் சாப்பிடுவதற்கான கால நேரம் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா உணவுக்கு முன் சாப்பிடுவது நல்லது. சாப்பிட போறோம், காலையில பிரேக்பாஸ்ட் சாப்பிட போறோம்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாயில போட்டு சப்பி சாப்பிடுறது நல்லது. அப்படி மறந்துட்டு சாப்பிட்டாச்சுன்னா சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து அந்த உருண்டைகளை சாப்பிடுவது நல்லது. 1.5 மணி நேரம் இருக்கணும். அதுதான் பொதுவான விதி. வண்ண நீரும் அப்படித்தான், சாப்பிடறதுக்கு முன்னாடியே குடிச்சிடுறது நல்லது. இல்லைன்னா சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த வண்ண நீரை பருகுவது நல்லது. ரொம்ப நன்றிங்க ஐயா. எவ்வளவு காலம் வரை பயன்படுத்தலாம் ஐயா? இது ஆல்ரெடி கேட்டதுதான் ஐயா, இருந்தாலும் நான் இன்னொரு தடவை கேட்கிறேன். இதுல நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருப்பேன். நாம இந்த மாதிரி வண்ண உருண்டைகளை தயார் செய்த பிறகு, இந்த மாதிரி தயார் பண்ண பிறகு முடிந்த அளவுக்கு இதை இந்த மாதிரி ஒரு ஒளி புகாத பாட்டில் வைக்கணும்னு சொல்றோம். ஏன்னா இது சார்ஜ் ஏத்திட்டோம். இத 2 விஷயம் செய்யலாம். ஒண்ணு இதை இப்படியே வச்சுக்கிட்டு வேணும்போது எடுத்து சாப்பிட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். அப்ப என்ன கேட்டீங்கன்னா மற்ற ஒளிகள் இதுல ஊடுருவாது. ஏன்னா இதை ஓப்பனா வைக்கும் போது என்ன வெள்ளையா வைக்கும் போது 7 வண்ணங்கள் அதுல நுழைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம இதுல வடிகட்டிகள் மூலம் பண்ணும்போது என்ன பண்றோம், அதை நம்ம என்ன பண்றோம், இதை இப்படி வச்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி நமக்கு பாட்டில்கள் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பாட்டில்கள் இதை மாத்தி மஞ்சள் வண்ண உருண்டை, சிவப்பு வண்ண உருண்டைன்னு பேர் எழுதி வச்சுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட பிரியப்படுறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நாம சூரிய ஒளியில் வச்ச ஒரு பேப்பர் தெரியுதாமா உங்களுக்கு? என்ன ஆயிருக்கு, அப்படியே கலர் ஃபேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்த நீல நிற வண்ணமான அந்த உருண்டைகளுக்கு மாறிவிட்டது. இதுதான் அதுக்கு அத்தாட்சி. எல்லாரும் கேட்கலாம், எப்படிங்க நீங்க வச்சிருக்கிறோம், எப்படிங்க அது போச்சுன்னா உங்களுக்கு ஒரு கண்ணெடுத்து நம்ம ஒரு ஆதாரம் வச்சிருக்கிறோம். என்ன ஆதாரம் வச்சிருக்கிறோம்? நம்ம சுருட்டி வச்சதுதான். ரொம்ப அழகாகவே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளையா மாறி இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வெண்ணங்கள் அப்படிதான் அதை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு. கடைசியா ஒரு கேள்வியா, இந்த மாத்திரைகளால பின் விளைவுகள் ஏதேனும் உண்டா? அருமையான கேள்வி. இந்த கேள்வியை நீங்க ஒரு அலோபதி டாக்டர் கேட்க முடியுமா? கேட்க முடியாது, வேற வழி. ஆனா இங்க அப்படி இல்லை. ஏன்னு கேட்டா எல்லாமே இயற்கை தான். நாம பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்லோகமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போர்டுல ஸ்லோகம் நேச்சுரல் வேஸ் டு ஹீல் யுவர் லைஃப் ஹெல்த்தியர். என்னுடைய தாரக மந்திரமே அதுதான். நம்ம உடலை என்ன பண்ண போறோம், இயற்கை முறையில் நம்ம நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம். இது பாத்தீங்கன்னா பண்டை காலத்தில் உருவான ஒரு முறை. இன்னைக்கு இது இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இந்த முறை யாரும் பயன்படுத்துறது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் பணம் நமக்கு வசதியா இருக்குது, கடைக்கு போனா அதை வாங்கி நினைக்கிறோம். இது அப்படி இல்லை. எந்த வித செலவும் இல்லாத, பின் விளைவுகள் பக்க விளைவுகள் இல்லாத, அதிக பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இயற்கை முறையாகும். இப்ப நம்ம ஃபீட்பேக் நிறைய பேர் போடுறாங்க, நல்ல பல விஷயம் நமக்கு நல்லா கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும்போது நன்றாக இருக்கின்றது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாக்க நிறைய பேர் சொல்றாங்க பாட்டில் கிடைக்கல. நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாட்டில்கள் தான் எடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நாம எல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு கிடைக்காம நாம சாதாரண வெள்ளை பாட்டில், சாராய கடை பாட்டில் தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அதான் உண்மை. ஆனா நல்ல நல்ல பாட்டில் எல்லாம் இப்ப கிடைக்குதுன்றது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்கை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டுறாங்க, இங்க கட்டுறாங்க, நிறைய வேலை பண்றாங்க. நிறைய வேலைகள் நிறைய செய்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளவு அழகாக தெளிவாக எனக்கு புரிய வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி.